வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு நான் உங்க கூட கோவக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த கோவக்காய் சாதத்தை இன்னும் நல்லா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கோவக்காய் சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். கோவக்காய் சாதம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 4 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துருக்கிறேன். இந்த சாதத்தை நான் நல்லா உதிரியாக குலையாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லை, சாதத்தை ஆற வச்சும் வச்சுருக்கிறேன். எப்போவுமே நம்ம கிளறின சாதம் செய்யும் போது இந்த 2 விஷயத்த கண்டிப்பாக பண்ணணும். ஒன்று சாதம் குலையக்கூடாது, இன்னொன்று சாதம் ஆறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாதம் கிளறும் போது நல்லாயிருக்கும். அடுத்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த 4 கப் அளவுக்கு தேவையான அளவு தான் நான் சேர்த்து செய்திருக்கிறேன். நீங்கள் அதிகமாக சாதம் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கங்க. அடுத்ததாக இந்த கோவக்காய் சாதம் செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிக்கணும். இந்த மசாலா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை ரொம்ப பெருசாலாம் சேர்க்க தேவையில்ல, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்க மாதிரி. அடுத்து இதில் பட்டை 1/2 இன்ச்சு பட்டை சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் நான் 8 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். தேவையான எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு. இப்போ நான் இதை வறுத்துக்கிறேன். மசாலா வறுந்துட்டு அதிலேருந்து நல்ல ஒரு அரோமா வெளியில் வரும். அது வரைக்கும் இந்த மசாலாவை நம்ம வறுத்துக்கணும். இந்த டிஷ்ஷில் நம்ம எந்த டிஷ்ஷு செஞ்சாலுமே நம்ம செய்கிற டிஷ்ஷோட டேஸ்ட் பர்ஃபெக்டாக வரணும்னா அதுக்கு நம்ம மசாலா வறுக்கிறத நல்லா பதமாக வறுத்துக்கணும். ஸோ மசாலாவை பதமாக வறுக்கணும்னா அடுப்போட அனலை மீடியமில் வச்சுட்டு நிதானமாக வறுத்துக்கங்க. இந்த மசாலா ப்ரிப்ரேஷனுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறோம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ்லேருந்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டால் மட்டும் போதும். அதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். இப்போ இந்த மசாலா நல்லா வறுந்துட்டு வாசனை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் இதில் தேங்காய் சேர்த்துக்கணும். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகின தேங்காவை சேர்த்துருக்கிறேன். தேங்காவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் அது 30 செகண்டுக்கு இந்த தேங்காவை வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இந்த தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் இதை அடுப்புலேருந்து எடுத்துடுறேன். இது ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் மிக்ஸ் ஆறுறதுக்குள்ளே நான் கோவக்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான கோவக்காயை கட் பண்ணிக்க போகிறேன். இந்த கோவக்காய் கட் பண்ணுறது நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கோவக்காய் மெலிசாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த காய் வதங்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும், நமக்கும் வேலை சீக்கிரம் முடியும். நல்லா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி கட் பண்ணோம்னா வதங்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நான் கட் பண்ணியிருக்கிற கோவக்காயோட அளவு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 100 கிராம் இருக்கும். இவ்வளோ தான் சேர்த்துக்கணுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு தோணுச்சுனாலும் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் மிக்ஸும் நல்லா ஆறிடுச்சு. அதை அரைக்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் மிக்ஸ் அரைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிலாம் சேர்த்து அரைக்கக்கூடாது, அப்படியே தான் அரைச்சிக்கணும். இது பார்க்குறதுக்கு நல்லா இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கங்க. கோவக்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கோவக்காய் சாதம் செய்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு வறுத்துக்கிறேன். இப்போ இந்த வேர்க்கடலையை நம்ம நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கணும். வேர்க்கடலையை வறுத்ததுக்கு அப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை கூடயே வெங்காயம் மற்றதெல்லாம் சேர்த்து வதக்கும் போது வேர்க்கடலை நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது. இந்த மாதிரி வேர்க்கடலையை தனியாக வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது சேர்த்துக்கிட்டோம்னா வேர்க்கடலை நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நம்மளுடைய சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்க இந்த எண்ணெயிலேயே சாதத்துக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன்.
நான் வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயத்தை கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம் தேவையில்ல. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டாவே போதும். ஏன்னா நம்ம இதில் அதுக்கு அடுத்தது காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். அதனால் வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும். அதனால தான் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கணும். இப்போ இந்த கோவக்காவை வந்து நம்ம அப்படியே வதக்கிட்டு சாப்பாடு செய்யுதுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. ஏன்னா இந்த கோவக்காயில் உப்பு காரம் எதுவுமே இருக்காது. சாதத்தில் மசாலாலாம் இருக்கும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றா கலந்த மாதிரியே இருக்காது. அப்போ டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் இந்த கோவக்காவை வதக்கும் போது கொஞ்சம் மேலே உப்பு, அதாவது இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த கோவக்காவை நல்லா வந்து வதக்கிக்கணும். இது வதக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சம் போல் தண்ணி, அதாவது 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கோவக்காவை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கணும். இந்த பொடி சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்து கோவக்காய் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம்லாம் வதக்க போகிறதில்ல. இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் 3 நிமிஷத்துக்கு தான் வதக்கிக்க போகிறோம். அதனால தான் வந்து கோவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொடியை சேர்த்துக்கணும். இப்போ இந்த பொடியை நான் 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் போல் வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வடித்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா வேர்க்கடலை, அதை வந்து இந்த டைமில் தான் சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மசாலா வந்து இந்த சாதத்தில் நல்லா பரவணும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோவக்காய் சாதம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து வாசனைக்கு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான கோவைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் குக்கிங் ஜெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோவோடு வரேன். நன்றி, வணக்கம்.